Hello friends, March 14th editorials பார்க்கலாம். First article, heavy handed order. So GS2 judiciary topic இல்லைனா வந்து freedom of press, freedom of speech and expression. ஸோ அது கீழே வரும். நியூஸில் இருக்க விஷயம் என்னென்னா, மேகாலயா ஹைகோர்ட் ஒரு பத்திரிக்கைக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஷில்லாங் டைம்ஸ் பத்திரிக்கைக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ எங்களுடைய அந்த கோர்ட்டுடைய விஷயத்தை வந்து தலையிடுறாங்க, அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மேலே ஒரு ஃபைன் போட்டாங்க, 2 lakhs ஃபைன் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரெட்டு, இந்த பத்திரிக்கையே பேன் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளிசிட் த்ரெட் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டோட இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெவி ஹேண்டட் ரெஸ்பான்ஸாக இருக்குது, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து தேவை கிடையாது, இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸை வந்து பாதிக்குது அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல். ஸோ எது சம்மந்தமாக வந்து இந்த ஜுடிஷியரியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க இந்த பத்திரிக்கை அப்படின்னு பார்க்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபெண்டிங் கமெண்ட்ஸ் வந்து அஃபெண்டிங்னு சொல்லி கோர்ட் சொல்லுது. என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா, கோர்ட் வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிது, டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் எக்ஸ்டெண்டிங் ஃபெசிலிட்டிஸ். அவங்களுடைய கோர்ட்டுக்குடைய டொமஸ்டிக் ஹெல்ப் அண்ட் அவங்களுடைய கம்யூனிகேஷன் பில்ஸ். ஸோ நிறைய செலவு பண்ணுறாங்க, 80,000 வந்து ஃபோன் பில் வருது, இப்படிங்கிறத வந்து அந்த பத்திரிகையில் வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, ஜட்ஜிங் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷில்லாங் டைம்ஸ் பத்திரிகைக்கு வந்து ஃபைன் விதிக்கப்படுது. ஸோ என்ன சொல்கிறாரு இந்த ஆர்டிக்கிள்னா, ஓகே ஃபைன் விதிக்கிறீங்க, ஆனால் எந்த ஒரு லீகல் ப்ரொவிஷனும் அதை மொத்தமாக பேன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிடையாது, அவுட்ரைட் பேன் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து தவறு அப்படிங்கிறதான் இவர் சொல்ல வர்றாரு. பட் இந்த பர்டிகுலர் ஆக்ட் அகெயின்ஸ்ட் தி நியூஸ் பேப்பர் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பர் தொடர்ச்சியாக வந்து ப்ரொபகேண்டா வந்து ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதே போல் பன்ஸு கால் பண்ணுறாங்க, எங்களுடைய ஜட்ஜஸ் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் அதை நோட் பண்ணியிருக்கு கோர்ட். ஸோ இது ரெண்டு பக்கத்துலேருந்தும் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு ஸ்டாண்டில் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக என்ன முடிவு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1999 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களை பற்றின அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் எல்லாம் வந்து கண்டுக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு நேரம் இல்லை, அதை விட பெரிய வேலைகள்லாம் இருக்குது, பிரஷ்ட் அசைட் சம் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் பை ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போல் வந்து சிறிய ரிமார்க்ஸை வந்து ரொம்ப பெரிய விஷயமா படுத்தக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இன் ஸ்லோ மோட். இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கல் டேட்டா, இது நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை, பட் அந்த ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம எதை நோட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த டேட்டா வந்து 1.3% வந்து இன்க்ரீஸ், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 1.3% வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். பட் when கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் மந்த்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நம்ம முக்கியமான ஜாப் கிரியேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ், லெதர் அண்ட் ஃபார்மா, பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸோடைய அவுட்புட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் கான்ட்ராக்ஷன் மீன் பண்ணுறாங்க. அதே போல் கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த குட்ஸோடைய பிஸ்னஸும் குறைஞ்சிருக்கு. இன்னொரு ட்ரெண்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய இந்த அர்பன் கன்சியூமர்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து அஃபோர்டபுளாக மாறி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்ட். பட் அதே ரூரல் கன்சியூமர்ஸ்க்கு வந்து அந்த குட்ஸ், அவங்களுக்கு தேவையான குட்ஸ் வந்து பெரிதளவில் வந்து குறையலை. ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு நன்மை கொடுக்கல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து குளோபல் அவுட்லுக் பார்த்தோன்னா, நமக்கு தேவையான ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி, இப்போ சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ கம்மி பண்ணால் என்ன ஆகுனா, அவங்களுடைய ப்ரைஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காகவும் ப்ரைஸ் கம்மியாகிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறதுக்கும் அவங்க எடுக்கிற ஸ்டெப். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன், டவுன் பட் டெஃபினெட்லி நாட் அவுட். ஸோ இஸ்லாமிக் ஸ்டேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஐஎஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வைப் அவுட் பண்ணப்பட்டுட்டாங்க, கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க டெரிட்டோரியலாக மேபி நீங்கள் வந்து அவங்கள அந்த இடத்த விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கருத்து வந்து வேறு எங்கேயாவது பரவி எந்த ஒரு இடத்துல வந்து வீக்கான ஒரு ஸ்டேட் இருக்கோ அங்கே கூட திருப்பி தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் அவேர்னஸாகவே இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். இது டீட்டெயில்டாக வந்து நம்ம எஸ்ஏஸ்க்கு ஏதாவது இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கக்கூடிய அந்த இப்போ ஐஎஸ் அப்படிங்கிறது இஸ்லாமிக் ஸ்டேட், ஸோ அல்கைதா, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் இன்டர்னல் செக்யூரிட்டி டாப்பிக்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து இழந்துட்டாங்க ஐஎஸ். ஸோ அவங்க பிடிச்சி வச்சுருந்த சிட்டிஸ் ரக்கா அண்ட் மௌசூல் அதையும் இழந்துட்டாங்க. முக்கியமாக இந்த ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஎஃப், அதாவது ஜாயின் பண்ணி
சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி யூஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க. அதில் கர்திஷ் மிலிட்டன்ஸ் இருப்பாங்க, கர்திஷ் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களையும் வந்து ஐஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. ஸோ அதுதான் வந்து இதில் நோட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை நிறைய பேர் வந்து பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சுருந்தாங்க, அவங்களெல்லாம் மீட்கிறாங்க இப்போ. அண்டு இது என்ன வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஐஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த ஐடியாலஜி வந்து வெளிநாடுகள்லேருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஈர்த்துச்சு. சரியா? ஸோ அதே போல் இதோட ஹையர் ஆர்கி, இதோட ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வென் கம்பேர் டு தி ப்ரீவியஸ் டெரர் அவுட்ஃபிட்ஸ். அல்கைதா கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் விமனையும் வந்து ஈர்த்துச்சு. மென் அண்ட் விமன் வந்து வாலண்டராக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து அவங்க போக ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கூட சில யூத்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா போய் பிளைண்டாக ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் அவங்க ஃபர்மிடபிளான வந்து ரிசோர்ஸஸ், மெட்டீரியல் ரிசோர்ஸ், ஆயில் கண்ட்ரோல் பண்ணாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதன் மூலமாக தான் மிகப்பெரிய வந்து ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் ஆகி அவங்க வந்து நிறைய சிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ இதில் ஒரு ஸ்டோரி பற்றி பேசியிருக்காங்க. யூகேலேருந்து வந்து ஒரு பெண் ஷமீமா பேகம், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் இவங்க பிரிட்டிஷ்லேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎஸில் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு சில நாட்கள் கழித்து வந்து என்னென்னா திருப்பி நாங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. பிகாஸ் அவங்களோட குழந்தைய வந்து ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குழந்தையும் மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல். சரியா? ஸோ அவங்களுடைய கணவரும் வந்து இந்த ஐஎஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் யூகே வந்து அதுக்கு பிறகு நோ என்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த குழந்தைய மீட்கிறதுக்காக மட்டும் நம்ம ஒரு டீமை போட்டு அழைச்சிட்டு வரும்போது அந்த டீமுக்கும் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கும். அதே போல் வந்து இந்த செயலை இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த நாட்டை விட்டு இன்னொரு டெரர் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணணும்னு போயிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு மனிதாபிமானமும் வந்து இவங்க காமிக்கிறதுக்கு விருப்பப்படல. பட் சில ஆக்டிவிஸ்ட், ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்லாம் அந்த குழந்தைக்காக வந்து அவங்கள மீட்டுட்டு வரணும்னு பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் டைலமா வந்து இருக்குது. எப்படி இந்த பிரச்சனையை அணுகிறது? ஸோ ஃப்ரம் ஹியூமனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுமா, இல்லை வந்து ஆக்ட் அகெயின்ஸ்ட் டெரராக பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஷேடோ இந்த பேக்ரவுண்ட் இது தான். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஐடியாலஜி வந்து ஈஸியாக வந்து போயிடாது. இது வந்து இந்த டெரர் அவுட்ஃபிட்டை நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் அழிச்சாலும் இன்னும் அதோடைய அந்த வீரியம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ வேணால் வந்து தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணணும். அதுதான் வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், த நீட் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் கரேஜ். ஸோ இது வந்து பாபரி மஸ்ஜித் டிஸ்பியூட் அந்த இஷ்யூ. சேம் ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்க அதில், இது வந்து ஒரு டைட்டில் டிஸ்பியூட், இது ரிலீஜியஸ் ஒன்றா பார்க்கக்கூடாதுன்னு இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ இப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, அயோத்தியா டிஸ்பியூட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கான ஒரு டிஸ்பியூட்டாக தான் இருந்துச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் ரிலீஜியஸாக மாற்றினதுக்கு ரீசன் வந்து பாலிடிக்ஸ் தான் அப்படின்றாரு. பிஜேபி தான் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இதை வந்து கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து நாடு ஃபுல்லாக அவங்களுடைய அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதை பாலிட்டிக்ஸாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, பட் ஆன்சர்ஸில் யூஸ் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து மீடியேஷன் மூலமாக தீர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2017 இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜேஎஸ் கேகர் மீடியேஷன் கிடையாது, இஷ்யூ வந்து ரிலீஜியஸ் ஒன்லி வந்து லேண்ட் ஓனர்ஷிப் மட்டும் கிடையாது, ரிலீஜியஸ் ஒன்னாகவும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது தான் ஜேஎஸ் கேகர். பட் லேட்டரான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது லேண்ட் டிஸ்பியூட் தான், இது வந்து ரிலீஜியஸ் ஒன்றா பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. பட் அகெயின் இப்போ வந்து ஏன் வந்து அகெயின் மீடியேஷனுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் ஆல்ரெடி மீடியேஷனுக்கு நிறையா வந்து ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கிரிமினாலிட்டியை ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? இதில் இருக்கக்கூடிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, அந்த இடத்த வந்து டெமாலிஷ் பண்ணது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் ஆக்ட், அந்த பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன் பண்ணது. அதே போல் அங்கே வந்து தெரியாமல் போய் சிலையை வந்து உள்ளர வச்சுருக்காங்க, அதுவும் டேட்டாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், 1949 தான் வந்து December 22 அந்த ஐடல் ஆஃப் லார்ட் ராம் உள்ளர போய் வச்சுருக்காங்க. வச்சுட்டு ஆனால் வந்து உண்மையாகவே அது தோன்றிடுச்சு அப்படின்னு ஒரு தவறான ஒரு பரப்புரையை ஹிந்துஸ்க்கு மத்தியில் வந்து பரப்புகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு கிரிமினல் ஆக்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிரிமினாலிட்டி ஆஃப் பிஹைண்ட் தி ஆக்ட் பார்க்காம ஒன்லி இதை வந்து லேண்ட் டிஸ்பியூட்டாக மட்டும் பார்க்குறதுக்கு ரீசன் என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஜுடிஷியரி வந்து கிரிமினல் அந்த விஷயத்தையும் கிரிமினாலிட்டியும் யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது இஷ்யூ தான் செலெக்ஷன் ஆஃப் மீடியேட்டர்ஸ்.
ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த மீடியேட்டரில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கார். அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டால் டவுட்டு. பிகாஸ் ஆல்ரெடி அவர் பயாஸ்டாக வந்து ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு கொஸ்டின் மார்க். அதர் 2 பர்சன்ஸ் வந்து ஓகே. ஸோ ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருக்காரு, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அதே போல் இன்னொரு அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் ஓகே. பட் இந்த ஸ்ரீ ரவிசங்கர் இன்க்ளூட் பண்ணதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது பெருசாக அந்த ஆர்டிக்கல் நமக்கு தேவையில்லை. இந்தியாஸ் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆன் பாகிஸ்தான். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி டாபிக். இந்த ஆர்டிக்கலை நம்ம ஓவராலாக வந்து ஒரு கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி போடணும். ஜஸ்ட்டு வந்து நமக்கு அட்டாக் பண்ணப்படுறோம் டெரர் அவுட்ஃபிட்ஸ்னால அப்படிங்கிறதுனால மட்டும் ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது. ஓவராலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக் பண்ணோம் இல்லையா, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால இந்தியாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி ஆங்கில் நம்மளுக்கு வந்து 3 முக்கியமான வந்து பாசிட்டிவ்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ரீஎம்ப்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நம்மளுடைய ஏரியாவையும் நம்மளுடைய மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ், அதுவும் ப்ரீஎம்ப்டிவ் முன்கூட்டியே நம்மளே போய் வெளியில் போய் அட்டாக் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரைட் வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அப்போ இந்தியாவெலாம் வந்து பார்த்தோன்னா செலக்டிவாக நம்மளுடைய பார்டர் அந்த எல்ஓசியை தாண்டி போய் அங்கே அட்டாக் பண்ணுவோமா இதுக்கு முன்னாடின்னு கேட்டால் ஒரு டவுட் தான். பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பியும் அடிப்போம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். அண்ட் அதே போல் இது வந்து நான் மிலிட்டரி ப்ரீஎம்ப்டிவ் ஆக்ஷன்னு சொல்லணும். இது வந்து எந்த ஒரு பாகிஸ்தானோட மிலிட்ரி அந்த பிளேசஸையோ பாகிஸ்தான் மிலிட்ரி பீப்புளையோ எதையும் அட்டாக் பண்ணல. ஒன்லி டார்கெட் பண்ண அது வந்து அந்த டெரர் அவுட்ஃபிட்ஸை மட்டும்தான். ஸோ இது நான் மிலிட்ரி ஆக்ஷன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தோன்னா, ஸோ எப்படி வந்து பாகிஸ்தான் வந்து ப்ராக்ஸி வாரில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்தியாவோட டேரெக்டாக அவங்களால வார் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ப்ராக்ஸி வார் அவங்களுக்கு கம்பேரிட்டிவாக காஸ்ட்லெஸ் ரைட்டா. பட் அந்த ஒரு ப்ராக்ஸி வாரை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய இந்த ஒரு ஆக்ஷன் மூலமாக. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு இந்த மாதிரி ப்ராக்ஸி வார் பண்ணும்போது நம்மளால் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீஎம்ப்டிவ் ஆக்ஷன்லாம் நம்மளால் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்தியா வந்து இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் வந்து அவங்களால வந்து கணிக்க முடியாது. எப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாக் பண்ணாலும் நமக்கு ஒரு ரெப்பர்கஷன் வரும் அப்படிங்கிற வந்து ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆக்டிவ் டிஃபென்ஸ்னு சொல்லலாம். சரியா. பாசிவ் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு ஃபைட் வந்து ஒரு டேர்ம்ஸில் செட் பண்ணியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்ஓசியை தாண்டி ஃபயர் பண்ணக்கூடாது, எஸ் நீங்களும் ஃபயர் பண்ணக்கூடாது, நானும் ஃபயர் பண்ணக்கூடாது. அதன் பிறகு வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவோட டேர்ம்ஸ் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து அவங்களுக்கு தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு வேளை அட்டாக் பண்ண வரும்போது இந்தியா வந்து திருப்பி அட்டாக் பண்ணும், எப்போ வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறது முக்கியமான ஒரு ஆக்டிவ் டிஃபென்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஆக்டிவ் டிஃபென்ஸ். தேர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்ஸ் பேட்ரன்ஸ் அப்படிங்கிறாங்க. பேட்ரன்ஸ்லாம் இந்த இடத்துல அதுக்கு துணை போகிற நாடுகள் இருக்கும்ல, சைனா, இல்லை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள், ஓஐசியில் இருக்கக்கூடிய நாடுகள், சவுதி அரேபியா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவ் ரோல்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்குது. பிளைண்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமாக சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸ். ஸோ இதை தாண்டி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி போடணும், எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். யூஎஸ் சைனாவோடைய அந்த இன்புட்ஸ் என்ன, ஸோ அவங்களோட நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போகிறோம், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய யூத்ஸை வந்து எப்படி நம்ம வந்து டீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். அதே போல் இனிமேல் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாகிஸ்தான் வந்து ஒரு கேல்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ரிஸ்க்கு வந்து எடுக்கணும், பட் அது கேல்குலேட்டட் ரிஸ்க்காக எடுக்கணும் அப்படிங்கிறதான் பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் விமன் இன் போலீஸ் மாடல் பாலிசி கேட்குறாங்க. இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த மாதிரி டாபிக் வந்து நம்ம கேட்கலாம். ஸோ எப்பயுமே வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் விஷயத்தில் வந்து அதிக விமனை வந்து உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி ஆஃப் தி விமன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் போலீசிங்கில் இருக்கக்கூடிய விமனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்கள வந்து ஈவன் தோ நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்தாலும் அந்த கீழே உள்ள ரோல்ஸில் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்க் ரோல்ஸு அண்ட் லோயர் ரோல்ஸு. பட் ஹையர் ரோல்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் போலீஸ் விமன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 7% தான். ஸோ இது ரொம்ப கம்மி, பத்தாது, இன்னும் இன்க்ளூசிவாக கொண்டு வரணும்.
அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக நின்று நீங்கள் விமனை வந்து போலீசிங் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விமனோடைய அந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்து அதாவது விமனில் பிரச்சனைகள் வந்து அவங்க போய் போலீஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுற அந்த ஈஸ் ஆஃப் அப்ரோச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீட் ஃபார் பாலிசிஸ் நம்மக்கிட்ட இருக்க பேட்ரியார்கி வந்து போலீஸ்லேயும் இருக்குது, கண்டினியூ தான் ஆகுது. நாட் ஓன்லி இன் ஃபேமிலி சொசைட்டி, போலீசிங்லேயும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான எனேபிளிங் ஒர்க் என்விரான்மெண்ட், சேஃபான என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி தரணும். அதே போல் வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் க்ரியேட் பண்ணணும். தேவையான டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் வந்து கொடுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஜென்ரல் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். விமனுக்கு வந்து ஏற்கனவே தான் அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி அவங்க பார்க்கணும். அதுலேயே அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதையும் தாண்டி அவங்க இதில் வரும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ப்ரிவெண்டிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு தனி செல் வேணும்னு கேட்குறோம். அதே போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வேணும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டிஸ் வேணும். ஸோ அதுதான் அதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெயினானது வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டாக அந்த போலீசிங், அது பார்த்துக்கோங்க. அண்ட் ஹெவி ஹேண்டட் ஆர்டர், இந்த மேகாலயா ஹைகோர்ட் ஆர்டர், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.